அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் சீர் என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் பிறந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான சீர்வரிசையாகும். ஆண்டுதோறும் பெண்ணின் சகோதரரோ அல்லது தந்தையோ ஒவ்வொரு மணமான பெண்ணிற்கும் சீர்கொண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிறந்தத்துலேருந்து வரக்கூடிய சீர்பொருட்களை வச்சு பொங்கல் பொங்கி படையல் செய்கிறது தான் அவங்க பெருமையாக நினைப்பாங்க. அதுதான் தமிழரோட பாரம்பரியம். அது தொன்று தொற்று இன்று வரை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை நம்ம பிறந்தகமும் நல்லா இருக்கணும், பலமாக இருக்கணும், நமது சகோதரர்கள் வாழ்வும் சிறக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் வேண்டிக்கிட்டு கொண்டாடுறது தான் கணுப்பொங்கல். அது என்ன கணுப்பொங்கல், அது எப்படி நம்ம கொண்டாடணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் இருக்கு இல்லையா, அன்னைக்கு காலையில் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் இந்த கணுப்பொங்கல். இது சூரியனை நோக்கி செய்யக்கூடியதுன்றதால ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள வாசல் புறத்துலேயோ இல்லை அவங்களோட கொல்லைப்புறத்துலேயோ, அதுவும் இல்லைனாக்க இப்போ இருக்கிற நவீன யுகத்தில் நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியிலையும் காலை வேளையில் சூரியன் உதயத்துக்கு பிறகு செய்கிறது சிறப்பு. இதை எப்படி செய்யணுன்னா, முக்கியமாக முதல் நாள் நம்ம சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செஞ்சு சுவாமிக்கு படைச்சி நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடியிருப்போம். அந்த பொங்கல் பானையில் கொஞ்சம் சாதம் மீதி வச்சுருக்கணும். அது சக்கரை பொங்கலை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மீதி இருக்கிற வெண்பொங்கலை 3 பாகமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு அதில் ஒரு பாகத்தில் குங்குமம் கலந்து பிசைஞ்சு வைக்கணும், இன்னொரு பாகத்தில் மஞ்சள் தூள் கலந்து பிசைஞ்சு வைக்கணும், இன்னொரு பாகம் அப்படியே வெண்பொங்கலாகவே இருக்கலாம். இப்போ காலையில் சூரிய உதயத்துக்கு பிறகு ஒரு தலைவாழை இலை போட்டு அது மேலே நாள் பொங்கல் கொண்டாடியிருப்போம் இல்லையா, அதில் இருந்த மஞ்சள் கிழங்கோட இலைகளை பரத்தி வைக்கணும். மற்ற தெய்வங்கள் வழிபாட்டுக்கு போலவே இதில் வெத்தலை, பாக்கு, குங்குமம், மஞ்சள், வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே வச்சு படைக்கணும், முறைப்படி படைக்கணும். விளக்கி ஏற்றிட்டு மனதார நம்ம பிறந்தகம் நல்லா இருக்கணும், நம்ம சகோதர குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு பெண்ணும் வேண்டிக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த பொங்கல் ஐட்டத்தை கணுன்னு சொல்லக்கூடிய பிடி, அதாவது ஒரு பிடியாக எடுத்து ஒரு உருண்டையாக எடுத்து இலையில் இந்த வீடியோவில் காட்டிருக்க மாதிரி வைக்கணும். முதல்ல சர்க்கரை பொங்கல், அப்புறம் குங்குமம் கலந்த ஒரு பொங்கல், அடுத்தது மஞ்சள் தூள் கலந்தது, அடுத்தது சாதாரண வெண்பொங்கல். இதை எல்லாமே வரிசையாக பிடியாக வைக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுமே இதை செய்யலாம். அவங்கவுங்க பிறந்தகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரே இலையிலேயே எல்லாருமே கூட வைக்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. இதை வச்ச பிறகு தூபம் காட்டணும். தீப ஆராதனை மற்ற எல்லா தெய்வங்கள் வழிபாட்டுக்கும் செய்கிற மாதிரியே செய்யலாம். தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யணும். தூப தீபம் காட்டி தேங்காய் உடைச்சி வழிபாடு செஞ்ச பிறகு நம்ம தட்டில் இருக்கிற மீதமுள்ள சாதத்தை எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டு ஆழம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த படையலுக்கு ஆழம் எடுக்கணும். அந்த மாதிரி தட்டில் ஆழம் எடுக்கக்கூடிய சாதத்தையும் இந்த கணுவை பிடிச்சு வச்ச பொங்கலையும் நம்ம காக்கைக்கு மட்டும்தான் உணவாக கொடுக்கணும். இந்த மாதிரி காக்கை அந்த உணவை எடுக்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற, நம்ம பிறந்தத்தில் இருக்கிற கஷ்டங்கள் விலகும், பூரண உடல் ஆரோக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும், நமது சகோதரர்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதனால் தவறாது இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும். நன்றி, வணக்கம். பொங்கலோ பொங்கல்.